Hello everybody. Hi. So welcome to Vedantu and now is Shravanee ma'am. So 9th standard students, sorry for the cutie delay. So இன்னைக்கு இந்த particular live sessionல நம்ம என்ன ma'am பண்ண போறோம் அப்படினா chapter 6 geographyல இருக்கக்கூடிய எல்லா short answers and then long answers நம்ம super duper இந்த particular live sessionல we are going to complete. Okay? Yes. So இப்போ வந்து இன்னைக்கு இந்த live session உடைய endல I just want to talk to each and one of you, every one of you. Okay? So உங்களுக்கு எக்ஸாக்டா what do you need? உங்களுக்கு எக்ஸாக்டா என்னென்னலாம் ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன் அப்படின்னா நவம்பர் மந்த், அதாவது நவம்பர் 1ல இருந்து இன்னும் 2 நாள் தான் இருக்கு நமக்கு நவம்பர் மந்த் ஸ்டார்ட் பண்ண. ஸோ நவம்பர் 1க்கு we are planning it out. ஓகே, யார் யாருக்கு எவ்வளோ ஹவர்ஸ் நம்ம டீச் பண்ண போகிறோம், எவ்வளோ என்னென்ன டீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து பக்காவாக நம்ம சேனலில் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன வேணும்? ஓகே மேம், எங்களுக்கு சாப்டர் வைஸ் புக் பேக் கொஷின்ஸ் தான் மேம் வேணும் அப்படின்னா லெட் மீ நோ. உங்களுக்கு நான் வந்து சாப்டர் வைஸாக புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், டீச் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே செகண்ட் மிட் டர்ம் லைவ் மேரத்தான் வந்து நாங்கள் உங்களுக்கு எனிவே டீச் பண்ண தான் போகிறோம். ஓகே, ஸோ செகண்ட் மிட் டர்ம் மேரத்தான் வந்து anyway we are going to teach you all the important questions. Okay, so அதில் வந்து உங்களுக்கு டவுட்டே வந்து வேண்டாம். ஆனால் அதை தாண்டி what do you need? மேம், எங்களுக்கு சயின்ஸில் புக் பேக் எல்லாத்தையுமே ஒரு 40 மினிட்ஸில் மேம் 30 மினிட்ஸில் எங்களுக்கு குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம். சோஷியல் எங்களுக்கு இதெல்லாம் இப்படி நடத்தினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னைக்கு இந்த லைவ் கிளாஸ் முடிகிறப்பவே. ஓகே, ஸோ தட் உங்கள் கமெண்ட்டுக்கு நான் வந்து வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். Okay, I will send you a voice message to each and every one of your comments. Okay, so இப்போ இந்த live classல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே, இப்போ என்ன 27 பேர் இருக்கீங்களா, உங்க 27 பேரையுமே I value you a lot. ஓகே, இன்னைக்கு இந்த லைவ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் என்னென்னலாம் கமெண்ட் பண்றீங்களோ அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு அடுத்த மாதம் டீச் பண்ண போறேன். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த லைவுக்கு நீங்கள் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையா, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. மூணாவது விஷயம், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேம், நான் என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அவன் எனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டான், எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க மேம், அவனுக்கு அனுப்பிச்சா அவன் படித்து முன்னேறிடுவான், அப்படியெல்லாம் செல்ஃபிஷாக யோசிக்கிற நேரம் இது கிடையாது. அவனுக்காக நீ ஷேர் பண்ணாத, எனக்காக ஷேர் பண்ணு, சரியா? ஏன்னா 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையா பேர் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, நிறையா பேர் லைவ் கிளாஸ் வரீங்க அப்படிங்கிறப்போ நாங்களும் வேதாந்து டீம் கிட்ட பேச முடியும். பசங்க இந்த மாதிரி சார் மேம், எங்களுக்கு 10th பசங்க மட்டும் கும்பல் கிடையாது, 9th ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா பேர் நம்ம சேனலை டெடிக்கேட்டடாக வாட்ச் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கும் நாங்கள் ரெகுலராக வந்து கிளாஸ் டீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 9th-க்கும் வந்து ரெகுலராக கிளாஸஸ் வந்து நடக்கும். சரியா? நம்ம வந்து செல்ஃபிஷாக நான் மட்டும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் மட்டும் அட்டென்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் ஃபியூச்சரில் நீங்கள் கூட அட்டென்ட் பண்ண முடியாமல் போயிடும். யாருமே 9th பசங்க வரதே இல்லை, ஷாவனி மேம் நீங்கள் 9th லைவ் எடுக்காதீங்க, 10th-க்கே எடுங்க அப்படின்னு வேதாந்துலேருந்து சொல்லிடுவாங்க. சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ப்ளீஸ் டூ ஷேர் த லைவ் லிங்க் வித் ஆல் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அண்ட் அவங்க கிட்ட இந்த ஒரு விஷயமும் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். என்ன சொல்லணும், இன்னைக்கு லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த லைவ் செஷனுடைய கமெண்ட் செக்ஷன்ல அவங்கள கமெண்ட் பண்ண சொல்லுங்க. என்னன்னு கமெண்ட் பண்ண சொல்லுவீங்க, அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும். நான் வந்து உங்களுக்கு ஐ கேன் ப்ராமிஸ் யூ தட் ஐ கேன் டீச் ஃபார் சயின்ஸ் அண்ட் சோஷியல். டெய்லி நான் வீடியோ போட போறேன், ஒரு 30 மினிட்ஸ் காச்சு கண்டிப்பா. சரியா? மேக்ஸுக்கு ஜனஸ்ருதி மேம் வில் டூ. ஓகே, ஸோ 9th-க்குல சயின்ஸுக்கும் சோஷியலுக்கும் உங்களுக்கு புக் பேக்கை மட்டும் டக் 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 டக்குன்னு ஒரு 30 மினிட்ஸில் அந்த புக் பேக்குக்கான ஆன்சர்ஸ்லாம் சொல்லி கொடுத்து வீடியோ போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை என்ன வேணும் அப்படின்னு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை கண்டிப்பாக இந்த லைவ் முடிகிறப்போ கமெண்ட்ஸில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து போட சொல்லுங்கள். சரியா? ஓகே, ஸோ இந்த லைவ் செஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போவே நீங்கள் ஷேர் பண்ணலாமா? லைவ் கிளாஸில் இருக்கிற எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலாமா? லைவ் கிளாஸில் இருக்கிற எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடலாமா? சூப்பர் கைஸ். ஸோ மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்லைனில் நடக்க போகுது. ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போது டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நவம்பர் 2 வரைக்கும். சரியா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 2 வரைக்கும் யூ கேன் see it in the screen. ஓகே,
ஸோ ஆன்லைனில் நடக்கக்கூடிய இந்த மெகா வேதாந்தோ ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டு நிறையா பேர் மிஸ் பண்ணிட்டேன், எங்கள் ஸ்கூலில் வந்து எக்ஸாம் இருந்துச்சு, என்னால் எழுத முடியல அப்படின்னு சொன்னதுனால we have extended it till 2nd November. ஓகே, ஸோ இப்போ இந்த லைவ் கிளாஸை கவனிச்சிட்டு இருக்கிற எல்லாருமே மறக்காம மிஸ் பண்ணாம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி கண்டிப்பாக எழுதுங்க. ஸோ 7th ஸ்டாண்டர்டில் இருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் யார் வேணால் எழுதலாம். ஸோ இது எழுதுறதுனால உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸு காத்துக்கிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் எழுதுங்க, உங்களுக்கு டெஃபினட்டாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, சரி, நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். சரியா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஷார்ட் ஆன்சர்ஸ். ஓகே, யா. ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸில் வாட் டு யூ மீன் பை த டேர்ம் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன்? ஓகே, ஸோ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னா என்ன? சரி, அதான்டா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து இந்த லைவ்ல சொல்லாதீங்க, இந்த லைவ் முடியறப்போ சொல்லுங்க. சரியா? இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்பதான் நான் அந்த கமெண்ட்டை வந்து என்ன பண்ண முடியும், நான் பொறுமையா படிச்சு பார்க்க முடியும். ஓகே, அந்த கமெண்ட்டை வந்து நான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா படிச்சு பார்க்க முடியும். ஓகே, யா. ஸோ வாட் டு யூ மீன் பை த டேர்ம் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன்? Density of population refers to the people living per square kilometer. மேம் அது என்ன மேம்? டே செகண்ட் மிட்டம் எல்லாமே ஒன் ஷாட் டீட்டெயில் போடுங்க. சரிடா ஸ்ரீராம், இந்த கிளாஸை கவனிடா, திருப்பி ஒரே மெசேஜ் ஸ்பாம் பண்ண வேண்டாம். ஓகே, எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சு இல்லையா? லைக் பண்ணியாச்சு இல்லையா? சூப்பர். ஸோ ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் அப்படின்னா என்ன மேம்? இதோ பாரு, ஒரு கிலோமீட்டர் இதாண்டா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர். இதுதான் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர். நீ ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் போட்ட அப்படின்னா அதுக்குள்ள எவ்வளோ மக்கள் இருக்காங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அதுதான் வந்து என்னது? டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். An area is said to be sparsely populated when it has large area with less number of people. Sparsely அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? கம்மி மக்கள், கம்மி பாப்புலேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸ்பார்ஸ்லி அப்படின்னா கம்மி மக்கள், கம்மி பாப்புலேஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ நீங்கள் இங்கே வந்து என்ன கவனிக்கணும்? ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டட் அப்படின்னா எந்த ஒரு ஏரியா வந்து ரொம்ப கம்மியான மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்னா அங்கே லேண்ட் அதிகமாக இருக்கும், மக்கள் கம்மியாக இருப்பாங்க. அதுதான் வந்து என்னது? ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டட். ஓகே, இதே மக்கள் அதிகமாக இருக்காங்க ஆனால் லேண்டு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அது டென்ஸ்லி பாப்புலேட்டட். என்ன சார்? அது வந்து என்னது நமக்கு? டென்ஸ்லி பாப்புலேட்டட். ஓகே, தம்ப்நெயில் சூப்பராக இருக்குது. ஏஐயா? ஆமாம், ஏஐ தம்ப்நெயில் தான். எங்களுடைய தம்ப்நெயில் மேக்கர் வந்து பயங்கர ஒரு என்னது அது கிரியேட்டிவ் மைண்ட் உள்ள ஒரு பர்சன். ஓகே, ஸோ ஹீ இஸ் எக்ஸ்பெரிமெண்டிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ் with us. Okay, so நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னா credits goes to him. Okay, thank you Sam. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வந்து நமக்கு அப்படின்னா என்ன? ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள எவ்வளோ பீப்புள் வந்து இருப்பாங்க. ஸோ பீப்புள் கம்மியாக லேண்ட் நிறையா இருந்தால் அது ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டட். ஓகே, இதே பீப்புள் அதிகமாக இருக்காங்க அண்ட் தென் நம்மளுடைய லேண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டட். ஓகே, எஸ். அடுத்து பிளாக் டெத் அப்படின்னா என்ன? ஸோ வாட் இஸ் மென் பை பிளாக் டெத் பார்க்கலாமா? யா, பிளாக் டெத் இஸ் எஸ்டிமேட்டட் டு ஹாவ் கில்ட் 30 to 60% ஆஃப் யூரோப்ஸ் டோட்டல் பாப்புலேஷன் டியூரிங் 14th century. ஓகே, ஸோ பிளாக் டெத் அப்படின்னா வந்து என்னது? ஒரு கருப்பு இறப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அது 30லேருந்து 60, 30லேருந்து 60%, which is half the population நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஆவரேஜாக பாதிக்கு பாதி பேர் இந்த 14th centuryல வந்து இறந்து போயிட்டாங்க. 14th centuryல இறந்து போயிட்டாங்க. ஓகே, ஏன் இறந்து போயிட்டாங்க? The dominant explanation for black death is attributed to outbreak of plague. ஓகே, ஸோ பிளேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடிய நோய் வந்து இருந்துச்சு. ஓகே, பிளேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடிய நோய் வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ரொம்ப அது வந்து என்னது? பயங்கர கொள்ளை நோய் அப்படின்னு வந்து தமிழில் வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த பிளேகு நோயால் அத்தனை மக்கள் வந்து என்ன ஆனாங்க? இறந்து போனாங்க. சரியா? ஸோ
அதை தான் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், பிளாக் டெத் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்ணலாம். வி ஆர் லைக் ஃபைட்டிங் அவுட் ஃபார் இந்த மனுஷனை கொல்றாங்க, வார்லெஸ் ஆகிறோம், நாய் கட்சி இறக்குறாங்க, அப்படி இப்படின்னு நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம். ஆனால் கண்ணுக்கே தெரியாத ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ ஒரு ஃபங்கையோ வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், ஆட்ரிபியூட்டட்னா காரணம்னு அர்த்தம்டா, ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் கொரோனா மாதிரி எங்கேருந்தோ வந்து பாதிக்கு பாதி பேர் அப்படியே லபக்குன்னு சாப்பிட்டு போயிடுது. கரெக்டா? ஸோ தெர் ஆர் கேசஸ் வேர், தெர் ஆர் இன்ஸ்டன்சஸ் வேர் இதுக்கு மேலே நம்மளால வந்து இயற்கை கூட ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, யா. ஸோ வாட் இஸ் திஸ்? ஐ ஹவ் நாட் லேர்ன் திஸ் 10th. Blink Sai. This is not 10th. This is 9th Sai. ஓகே, ஸோ அவுட்பிரேக் ஆஃப் பிளேக் வந்த காரணத்தினால பாதிக்கு பாதி மக்கள் இறந்து போயிட்டாங்க. அதுதான் பிளாக் டெத். பாப்புலேஷன் growth அப்படின்னா என்ன? வாட் இஸ் பாப்புலேஷன் growth? பாப்புலேஷன் growth refers to increase in number of people who reside in a particular area during a particular period. ஓகே, பாப்புலேஷன் growth அப்படின்னா என்ன தெரியுமா? அதாவது increase in population of period, increase in population of period, people. ஒரு பீப்புளுடைய பாப்புலேஷன் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஹூ ரிசைடுனா வசிக்கிறாங்க இன் அ பர்டிகுலர் ஏரியா. ஒரு ஏரியாவில் ஒரு காலகட்டத்தில் நம்ம இங்கே சொல்கிறோம்ல 19th century 14th century அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்? பாப்புலேஷன் growth அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகுது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் பீரியடில் நம்ம ரெஃபர் பண்ணுற அந்த டேர்மை தான் we call it as population growth. எஸ் சக்தி, அன்பரசு எல்லாத்தையுமே என்ன சொல்லுங்கள், எனக்கு இதை லைவ் முடிகிறப்போ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். சென்சஸ் அப்படின்னா என்ன? நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டில் வந்து சம்டைம்ஸ் கதை தட்டி கவர்மெண்ட்லேருந்து சென்சஸ் இருக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து வந்திருப்பாங்க. ஸோ சென்சஸ்னால் என்ன? கணக்கு. சென்சஸ் அப்படின்னா என்னது? கணக்கு. Census is the official enumeration. So what do you mean by official enumeration? அப்படின்னா என்னடா அர்த்தம்? What do you mean by enumeration? யாருக்கா தெரியுமா? தெரியும்னா ஆன்சர் சொல்லுங்க, தெரியலனா நான் சொல்லித்தரேன். What do you mean by enumeration? கணக்கீடு. ஓகே, எனுமரேஷன் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? கணக்கீடு. ஓகே, ஸோ சென்சஸ் அப்படிங்கிறது வந்து என்னது? அஃபீஷியலாக நம்ம ஒரு விஷயத்தை வந்து கணக்கீடு பண்ணுறோம். ஓகே, அதுதான் எனுமரேஷன் ஆஃப் அ பாப்புலேஷன் கேரிட் அவுட் பீரியாடிக்கலி அப்படின்னா அது வாரமாக இருக்கலாம், மாசமாக இருக்கலாம், இல்லை வருஷமாக இருக்கலாம். சரியா? ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் பீரியடில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது தான் பீரியாடிக்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. It records information about characteristics of a population. Populations உடைய ஒரு சில தன்மையை பற்றிலாம் நம்ம இதில் வந்து டேட்டாவை என்ட்ரி போட்டு வைப்போம். என்ன ஏஜ், மக்களுடைய வயசு என்ன, மக்களுடைய செக்ஸ் அப்படின்னா ஆண் பாலா பெண் பாலா என்ன பால் அப்படிங்கிற அந்த ஜெண்டர். ஓகே, லிட்ரஸி அப்படின்னா அவங்க என்ன படிச்சிருக்காங்க, படிக்கவே இல்லையா, 10th வரைக்கும் படிச்சிருக்காங்களா, 12th வரைக்கும் படிச்சிருக்காங்களா, டிகிரி முடிச்சிருக்காங்களா, டபுள் டிகிரி முடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது. அண்ட் ஆக்குபேஷன், என்ன தொழில் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணும்? அஃபீஷியல் எனுமரேஷன். ஒரு அஃபீஷியலாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கணக்கெடுப்பாங்க. ஓகே, யா. உங்கள் கைடில் வேறு மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் தாண்டா டிஃபர் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ஃபாலோ வாட் எவர் இஸ் தேர் இன் த புக். ஓகே, ஸோ புக்கில் என்ன இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். சரியா? புரிந்ததா? ஓகேடா, வெரி குட். ஸோ வாங்கப்பா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன? ஓகே, ஸோ வாட் டு யூ மீன் பை சஸ்டைனபிள் அப்படின்னா என்னடா அர்த்தம்? சஸ்டைனபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சஸ்டைனபிள் அப்படின்னாலே வந்து என்ன தெரியுமா அர்த்தம்? நிலையான. ஓகே, சஸ்டைனபிள் அப்படின்னாலே நிலையான. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து எல்லா எக்ஸாம்லேயுமே அழகாக வந்து
நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாமில் வந்து மிட் டேர்மில் வந்து யூ ஆர் ஸ்கோரிங் 50%, குவார்ட்டர்லியில் 60%, அடுத்து செகண்ட் மிட் டேர்மில் 70%, ஹாஃப் இயர்லியில் 80% அண்ட் ஆனுவல் எக்ஸாமில் 100%. இது வந்து ஒரு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். ஓகே, இது வந்து ஒரு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். இதே திடீர்னு குவார்ட்டர்லியில் நீங்கள் 90% வாங்கிட்டீங்க, செகண்ட் மிட் டேர்மில் அப்படியே 50% போயிடுச்சுன்னா இது நிலைக்கலை. ஸோ இது நிலையானது கிடையாது. சரியா? ஸோ சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்னா என்ன? Sustainable development is a development that meets the needs of present without compromising the ability of future generation to meet their own needs. அதாவது meet the needs of present. அதாவது இப்போ எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணும், எனக்கு இன்னைக்கு தண்ணி வேணும், எனக்கு இன்னைக்கு இந்த லேண்டு வேணும், எனக்கு இன்னைக்கு சுவாசிக்க எனக்கு இந்த ஆக்சிஜன் வேணும். ஆனால் நான் அதை கன்சியூம் பண்ணுறதுனால நாளைக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸஸ் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னா அது சஸ்டெயினபிள் கிடையாது. சரியா? நான் இன்னைக்கு வந்து தண்ணி குடித்தாலும், நான் இன்னைக்கு என்ன பண்ணாலும், எந்த ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணாலும் அது நாளைக்கு நாளானிக்கின்னு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அவங்களுடைய தேவையை அவங்க பூர்த்தி பண்ணிக்க. அதுக்கு பேர் தான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். ஓகே, அதுக்கு பேர் தான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். அடுத்ததா, ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸ் இஸ் டன். லாங் ஆன்சர்ஸ் போலாமா? Are we all ready? So short answers is done da. Can we go for the long answers? Okay, very good. So explain the factors affecting the distribution of population. Factors affecting the distribution of population. So இந்த population வந்து நமக்கு ஒவ்வொரு ஊர்லயும் வந்து distribute ஆகி இருக்குல்ல, அது வந்து எப்படியெல்லாம் வந்து நமக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அதை வந்து முக்கிய ரோல் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, காம்ப்ரமைசிங்னா என்ன தெரியுமா? இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு இல்லை. ஓகே, அது வந்து எனக்கு இல்லை, ஆனால் அது நான் உங்களுக்கு வந்து தரேன். லைக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. ஓகே, அதுக்கு பேர் வந்து என்னது? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. புரிஞ்சுதா? என்கிட்ட அது வந்து இல்லை, ஆனால் அதை வந்து நான் உன்கிட்ட விட்டு கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல காம்ப்ரமைசிங் அப்படின்னா வந்து என்னது தெரியுமா? விட்டு கொடுத்தல். ஓகே, விட்டு கொடுத்தல். ஓகே, ஸோ என்னுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நான் விட்டு அவங்களுக்கு எந்த விதத்துலையுமே ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது. நான் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால அது அவங்களுக்கு அது கிடைக்காம இருக்கக்கூடாது. வித்தவுட் காம்ப்ரமைசிங், அவங்களுக்கு அது இல்லாமல் போயிடக்கூடாது. அதான் இந்த இடத்துல காம்ப்ரமைசிங்னு அர்த்தம். சரியா? இப்போ நான் யூஸ் பண்ணிட்டேங்கிறதுனால அவங்களுக்கு அந்த பொருள் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல். லாங் ஆன்சர்ஸ் போகலாமா? யா. எக்ஸ்பிளைன் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் distribution of population. The world population is not uniformly distributed owing the following factors. இந்த வேர்ல்டுடைய பாப்புலேஷன் வந்து நமக்கு யூனிஃபார்ம்லி நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்காது. ஓகே, ஓகே, அது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்காது. ஓகே, ஸோ கவனிங்க. The world population is not uniformly distributed owing to the following factors. So இந்த உலகத்துடைய பாப்புலேஷன் எல்லா இடத்துலையும் சேமாக ஈக்குவலாக தான் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கா? இந்தியாவில் இருக்கிற அதே பாப்புலேஷன் தான் சைனாவில் இருக்கா? சைனாவில் இருக்கிற அதே பாப்புலேஷன் தான் அமெரிக்காவில் இருக்கா? அமெரிக்காவில் இருக்கிற அதே பாப்புலேஷன் தான் ஆஃப்ரிக்காவில் இருக்கா? இல்லை, ஒவ்வொரு இடத்துலையுமே பாப்புலேஷன் வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா டெம்பரேச்சர், அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு இடத்துல வேறு வேறு டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், மழை ஒவ்வொரு இடத்துல வேற வேற, சாயில் மண்வளம் மாறுது அப்படின்னா அதில் நம்ம என்ன பயிர்கள் விதைக்கிறோம் அதுவும் வந்து மாறும். ரிலீஃப். ஸோ வாட் இஸ் திஸ் ரிலீஃப்? ரிலீஃப் அப்படின்னா என்ன? ஏதாவது ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு வந்து அர்த்தம் தெரியல அப்படின்னாலுமே ப்ளீஸ் டூ நோட் இட் டவுன். நிவாரணம். ஓகே, உதவி. இப்போ நான் போயிட்டு ஒரு ஐஸில் போயிட்டு நான் வாழறேன், அப்போ எனக்கு கரெக்டான உதவி வந்து கிடைக்குமா?
ஏதோ ஒரு பிரச்சனை அப்போ எனக்கு உதவி கிடைக்குமா, இல்லைனா நான் இங்கே இருக்கிறப்ப எனக்கு உதவி கிடைக்குமா? டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நம்ம தனியாக லைவ்ல பார்க்கலாம். சரியா? அடுத்து தண்ணி, நேச்சுரல் வெஜிடேஷன். நேச்சுரல் வெஜிடேஷன்னா அந்த ஊரில் நேச்சுரலி என்னென்ன வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வந்து விளையும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மினரல்ஸ், இந்த மினரல்ஸில் எல்லாமே வரும். அயனு, கோல்டு, சில்வர் எல்லாமே வரும். அவைலபிலிட்டி ஆஃப் எனர்ஜி ரிசோர்ஸஸ், சோலார் எனர்ஜி, ஹைட்ரோ எனர்ஜி, இந்த மாதிரி எல்லா எனர்ஜியுமே. ஓகே, யூனிஃபார்ம்னா சமமாக எல்லா நாட்டிலையும் எல்லா இடத்துலையும் இந்த உலகத்தில் ஒரே அமௌண்ட் ஆஃப் மக்கள் தான் வாழறாங்களா? இல்லை, அதான் அன்யூனிஃபார்ம். ஸோ யூனிஃபார்ம்லி, நாட் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னா சேமாக இல்லை அப்படிங்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ என்னென்ன ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து இங்கே முக்கிய ரோல் ப்ளே பண்ணுது? ரீஜியன்ஸ் வித் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ், river valley civilization, war and constant invasions fall under historic factors responsible for population distribution. இப்போ river valley civilization, நம்ம வந்து அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நாகரிகம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இதை இங்கிலீஷில். ஸோ வார், அதே மாதிரி இப்போ ஒரு போர் வருது, ஒரு போரில் வந்து ஒரு நாட்டை இன்னொரு நாடு வந்து மொத்தமாக அழிச்சிட்டு போயிடுது அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் இறந்து போயிருப்பாங்க. கான்ஸ்டன்ட் இன்வேஷன், இன்வேஷன் அப்படின்னா படையெடுப்பு. இன்வேஷன்னா என்னது? படையெடுப்பு. இப்போ இந்தியா வந்து எத்தனை பேர் எத்தனை வாட்டி படையெடுத்து வந்தாங்க அப்படின்னு தெரியுமா? தெரியலனா இந்தியாவுக்கு வந்த இன்வேஷன்ஸை பற்றி கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் போட்டு படித்து பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்தியாவை பல நாடுகள் வந்து இன்வேஷன் பண்ணாங்க. ஓகே, படையெடுத்து வந்தாங்க, இந்தியாவிலேருந்து நிறைய கொண்டு போனாங்க, திருடிட்டு போனாங்க. சரியா? ஸோ கான்ஸ்டன்ட் இன்வேஷன் வரப்பையும் இங்கே வந்து மக்கள் வந்து கம்மியாவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் இந்த பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வேற வேறையா இருக்கு. அடுத்து எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், என்னென்ன பொருளாதார ஃபேக்டர்ஸ் இருக்கு. எஸ், கிவ் ரீசனிங்கும் டிஸ்டிங்விஷ் பிட்வீனும் தனியாக பார்க்கலாம். ஓகே, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ எங்கெங்கெல்லாம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறையா இருக்கோ அங்கெல்லாம் நிறைய மக்கள் வந்து படிப்பாங்க. கரெக்டா? வெளியூர்லேருந்துலாம் மக்கள் வந்து அங்கே வந்து படிக்கிறதுக்காக வருவாங்க. அடுத்து அதனாலையும் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் மாறிட்டே இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கோம். பாண்டிச்சேரியில் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ இப்போ பாண்டிச்சேரியில் படிச்சுட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? சென்னைக்கு போவாங்க, இல்லைனா கோயம்புத்தூருக்கு போவாங்க, இல்லைனா பெங்களூருக்கு போவாங்க. சரியா? ஸோ எங்கே வந்து வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அந்த சைடு மக்கள் வந்து மூவ் பண்ணுவாங்க. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஓகே, ஒரு தொழிற்சாலை. ஸோ தொழிற்சாலை எங்கே இருக்கோ அங்கே நோக்கி மூவ் ஆவாங்க. ஏன்னா அந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்கறதுலேருந்து, அந்த மாதிரி தொழிற்சாலையை நடத்துறதுலேருந்து, அந்த தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய பொருளை மார்க்கெட்டிங் பண்ணுறதுலேருந்து அந்த பர்டிகுலர் ஊரில் அதிக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். லக்ஸூரியஸ் அமெனிட்டிஸ், லக்ஸூரியஸ் அம்யூனிட்டிஸ் அப்படின்னா வந்து என்னது? வாட் டு யூ மீன் பை லக்ஸூரியஸ் அம்யூனிட்டி? ஆடம்பரம். லக்ஸூரியஸ் அப்படின்னா வந்து என்னது? ஆடம்பரம். ஓகே, அம்யூனிட்டிஸ் அப்படின்னா வசதிகள். ஓகே, அம்யூனிட்டிஸ் அப்படின்னா வந்து என்னது? வசதிகள். ஓகே, ஸோ என்னால் வந்து இந்த இடத்துல இருக்க முடியாது, நான் வேற ஒரு ஊருக்கு போனால் நான் இன்னும் வசதியாக இருப்பேன் அப்படின்னா அந்த வசதிக்காக மக்கள் மூவ் ஆகிறாங்க. ட்ரேடு, வணிகம். அடுத்து காமர்ஸ், அதுவும் வந்து என்னது? பணம், அந்த ட்ரேடு தான். அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ் என்கரேஜ் டென்ஸ் பாப்புலேஷன் இன் ஏரியா. ஸோ இதெல்லாம் எந்தெந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் மக்கள் தொகையும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாமா? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ இதான் கடைசி கொஸ்டின் நினைக்கிறேன். யா, பட் இட்ஸ் அ லாங் கொஸ்டின். ஓகே, ஸோ they have asked with diagram ஓட கேட்டிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு டயக்ராம் போட்டே சொல்லித்தரேன் இதை. சரியா? இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்குமே கிளியர்னா சாட்ல கிளியர் அப்படின்னு சொல்லுங்கடா.
clear? Okay. Tomorrow you have exams. இந்த diagram easy வரைய நான் சொல்லி தரேன். Okay? Rectangular rural settlement with neat diagram. Rural அப்படின்னா வந்து என்னது? வில்லேஜ் கிடையாது, சிட்டி. சிட்டியை தான் நம்ம வந்து ரூரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அர்பன் அப்படின்னா வந்து வில்லேஜ். ஸோ ரெக்டாங்குலர் பேட்டர்ன் அப்படின்னா என்ன? ரெக்டாங்குலர் பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட் ஃபவுண்ட் இன் பிளேன் ஏரியா இல்லைனா வேலியில். ரோட் ஆர் ரெக்டாங்குலர் அண்ட் கிட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள். ஸோ இப்போ இதுக்கான டயக்ராம் நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, இங்கே பாருங்க, ரோடு வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? நமக்கு ரெக்டாங்கிளாக இருக்கும். ரோடுக்கு நீங்கள் எண்டு போட வேணாம், அதாவது இப்படி வரைவோம். இதுலேயே நான் வந்து தனியாக வரைவா இல்லை இதுலேயே வரைகிறேன், சின்னதாக வரைகிறேன், போகிறோம். ஓகே, எவ்ரிபடி லிசன் வித் ஃபுல் ஃபோக்கஸ் தான். நம்ம ரெக்டாங்குலர் பேட்டர்னுக்கு நம்ம டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ எல்லாருமே ஃபோக்கஸோடு லிசன் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மஞ்சள் கலர் எடுத்து வரைகிறேன். இதாண்டா மெயின் ரோடு, இதான் மெயின் ரோடு. ஸோ மெயின் ரோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சைடு ரோடு இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் வரைஞ்சி காட்டுவோம். ஓகே, மெயின் ரோடில் வந்து நிறையா சைடு ரோடு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக வரைஞ்சாலே போதும். சைடு ரோடு இருக்குது, இதான் மெயின் ரோடு. ஓகே, ஸோ இதான் வந்து ரெக்டாங்குலர் பேட்டர்ன். ஓகே, நீங்கள் சிம்பிளாக வரையலாம், எப்படி வேணாம், ரெக்டாங்கிளில் இருக்கணும் எல்லாமே. ஓகே, இன் 90 டிகிரி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நமக்கு எப்படி 90 டிகிரியில் இருக்குது இல்லையா? இதை தான் வந்து மீன் பண்ணுறாங்க. சரி, இப்போ வீடு எப்படி மேம் வரைகிறது? சும்மா இந்த மாதிரி உங்கள் வீடு வந்து சிம்பிளான ஒரு வீடாக இருந்தாலே போதும். நான் வீட்டை மட்டும் பிங்க் கலரில் வரைகிறேன், அவ்வளோதான். இதான் வீடு, இதான் ரெக்டாங்குலர் ஹவுஸ். சும்மா வரைஞ்சா போகிறோம், 4 வீடு போருங்க போகிறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்டா? எல்லாருமே பேப்பர் எடுத்து வரைஞ்சிக்கிறீங்களா? நோட் எடுத்து சிம்பிளாக வரைஞ்சா போதும். நீங்கள் வந்து இல்லை அவ்வளோ கஷ்டமாக வரையணும் அப்படின்னு வந்து அவசியமே கிடையாது. ஓகே, அவ்வளோ கஷ்டமாக வரையணும்னு அவசியம் கிடையாது. ஏய் சாரி, அர்பனைசேஷன் மாற்றி அப்படியே நான் ரிவர்ஸாக வந்து சொல்லிட்டேன். ஓகே, ரூரல் அப்படின்னா வந்து வில்லேஜ் தான். நவஜிதி சுபிதா கரெக்டாக வந்து சொன்னீங்க. சாரி, நான் அப்படியே குழம்பிட்டேன். அர்பனைசேஷன், அர்பன் அப்படின்னா தான் வந்து சிட்டி. ஓகே, ரூரல் அப்படின்னா வந்து கிராமப்புறம். ஓகே, தெர்மல் எனர்ஜினா ஹீட் மூலமாக நம்ம எனர்ஜி எடுக்கிறது தான் தெர்மல் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி. ஓகே, புரிஞ்சுதா? இதாண்டா ரெக்டாங்குலர் பேட்டர்ன். அடுத்து பாருங்க, லீனியர் பேட்டர்ன். அடுத்து வந்து என்ன? லீனியர்னா ஸ்ட்ரெயிட் லைன். The houses are located along the road, railway line and along the edge of the river valley. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரோடுடா, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்மளுடைய ரோடு. ஸோ இந்த ரோடு வந்து இருக்குல்ல, இந்த ரோடுடைய இந்த சைடில் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது? ரிவர் இருக்குது. ரோடுடைய ஒரு சைடில் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது? ரிவர் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன்று என்ன இருக்கும்? ரயில்வே லைன் இருக்கும். ஸோ அந்த ரயில்வே லைன் நீங்கள் வந்து வரையலாம், தப்பில்லை. நீங்கள் நிறையா வந்து பார்த்துருப்பீங்க, அந்த ரோட்டோரமாக அந்த கிராமத்துலலாம் வந்து ரயில்வே வந்து கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வீடுகள் இருக்கும். இங்கே தான் வந்து என்ன இருக்கும்? நமக்கு வீடுகள் இருக்கும். சரியா? இது வந்து என்னது? லீனியர் பேட்டர்ன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பேட்டர்ன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலர் இல்லைனா செமி சர்க்குலர் பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட் தட் இஸ் ஃபவுண்ட் அரவுண்ட் த லேக் ஆர் பாண்ட் ஆர் சீ கோஸ்ட் ஆர் சர்க்குலர் ஆர் செமி சர்க்குலர் பேட்டர்ன். நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்கள்? ஒரு சர்க்கிள் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. ஸோ அந்த சர்க்கிள்குள்ளே என்ன இருக்கும்? மேக்ஸிமம் தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சர்க்கிளை சுற்றி தான் என்ன இருக்கும்? ஒவ்வொரு ஏரியாவும் வந்து இருக்கும், கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி. சரியா? ஸோ ஒரு
சர்க்குலர் பேட்டர்ன் அப்படின்னா அந்த சர்க்கிளை சுற்றி சுற்றி தான் வீடுகள் வந்து இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் ரோடெல்லாம் போட்டுக்கலாம், இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரோடு போட்டுக்கலாம். இப்படி ஏலே நம்ம பிளாக்ல தானே வரைய முடியும், ஒரு பென்னில் தானே நம்ம வரைய முடியும். ஸோ சிம்பிளாக வரைங்க போகிறோம். சரியா? ஸோ இதான் வந்து அந்த சர்க்குலர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ரோடு. மற்ற எல்லா இடத்துலையும் வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வீடு வரையலாமா? ஸோ வீடு பாருங்கள், இதான் வீடு. சும்மா வரையலாம், நீங்கள் தப்பில்லை, அங்கங்கே வீடு போட்டு விடுங்க. சரியா? ஸோ இந்த சர்க்குலர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய வீடுகள் வந்து நமக்கு வந்து என்னன்னு சொல்லுவோம், சர்க்குலர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா செமி சர்க்குலர் பேட்டர்னா அது வந்து நமக்கு இருக்கும். ஓகே, அடுத்து வந்து ஸ்டார் லைக் பேட்டர்ன். ஸோ மெட்டல்டு ஆர் அன்மெட்டல்டு ரோட்ஸ் converge, star shaped settlements developed. Okay, what do you mean by metalled or unmetalled road அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மெட்டல்டு இல்லைனா அன்மெட்டல்டு ரோடு அப்படின்னா வந்து நமக்கு என்ன அப்படின்னு வந்து தெரியணும் இல்லையா? ஸோ வாட் யூ மீன் பை மெட்டல்டு தெரியுமா? டியூரபிள் ரோட்ஸ். ஓகே, ஸோ சிமெண்ட்டு, கான்க்ரீட்டு, ஓகே, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறதா வந்து என்னதுன்னா மெட்டல்டு ரோடு. அன்மெட்டல்டு ரோடு அப்படின்னா என்ன தெரியுமா? மண் ரோடு இருக்குது, இல்லைனா வந்து சாதாரண இந்த கிரேவல் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம அது வந்து ஒரு மழை காலத்துலேயோ இல்லை வந்து ஒரு மழை காலத்தில் வெயில் காலத்தில் நம்ம யூஸே பண்ண முடியாத மாதிரி வந்து இருக்கும். ஸோ ப்ராப்பராக நம்ம வந்து கான்க்ரீட்டு, சிமெண்ட்டு இல்லைனா வந்து தார் ரோடெலாம் போட்டிருக்கோன்னா அது வந்து மெட்டல்டு ரோடு. அப்படிலாம் போடாமல் அது பாட்டக்க இருக்கிறது வந்து என்னது, அன்மெட்டல்டு ரோடு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டார் லைக் பேட்டர்ன் வந்து இருக்குமா. ஸோ அது வந்து இட் ஓன்ட் பி வெரி சூப்பர் அண்ட் ஆல். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வரையலாம். அதாவது how will you draw a star? ஓகே, ஸ்டார் லைக் பேட்டர்ன் நீங்கள் இது கரெக்டாக எழுதிட்டாலே வந்து போதும். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டார் லைக் பேட்டர்ன், லைக் அது ஒரு மாதிரி இஷ்டத்துக்கு தான் வந்து இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து மெட்டல்டு ரோடு இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து அன்மெட்டல்டு ரோடு வந்து இருக்கும். ஓகே, ஸோ உங்கள் டயக்ராம் வந்து இட் நீட் நாட் பி தட் பர்ஃபெக்ட். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்குலர் பேட்டர்ன்ஸ். ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்குலர் பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு எப்போ இருக்கும் அப்படின்னா ரிவர் பேஸஸில் நமக்கு ட்ரையாங்குலர் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்குலர் பேட்டர்ன்ஸ்குள்ளே நமக்கு வந்து என்ன இருக்கும், there will be houses here. ட்ரையாங்குலர் பேட்டர்ன்ஸ்குள்ளே நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஹவுசஸ் வந்து இருக்கும். இப்போ இந்த ட்ரையாங்குலர் பேட்டர்னுக்கு வெளியில் வந்து என்ன இருக்கும், தண்ணி இருக்கும். அதாவது ரிவரு, லேக்கு, பாண்டு இதெல்லாம் வந்து இருக்கும். சரியா? ஓகே, அடுத்து டி ஷேப்டு, ஒய் ஷேப்டு, கிராஸ் ஷேப்டு க்ரூசிஃபார்ம் செட்டில்மெண்ட் டெவலப் ட்ரை ஜங்ஷன். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை ஜங்ஷன் இதாண்டா வந்து இந்த டி ஷேப்டு. ஓகே, நீங்கள் ஜஸ்ட் இப்படி நான் உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்லித்தரேன். ஒரு டீ வரைஞ்சிக்கோங்க. இப்படி தானே ஒரு டீ வரைவீங்க. இதான் வந்து அந்த ட்ரை ஷேப்டு ஜங்ஷன். ஓகே, ஒய் ஷேப்டு ஜங்ஷன் வந்து 2, இது வந்து ஒய் ஷேப்டு. ஓகே, ஒய் ஷேப்டு ஜங்ஷன். தேர்ட் ஒன் with the third one, and cruciform settlement developed with the crossroads with extend in all 4 direction. இது வந்து cruciformed roads. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 சைட்லையுமே சிலுவை மாதிரி, ஓகே, கிராஸ் மாதிரி நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 டைரக்ஷன்ஸ்லையுமே வீடு வந்து போகும். இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். 3 ரோடு பிரியும் அந்த இடத்துல, 4 ரோடு பிரியும் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் இங்கே நமக்கு இருக்குது. T-shaped, Y-shaped and then cruciformed. Okay? Yeah. அடுத்து nebular. The arrangement of road is almost circular with the ends at the central location or nucleus at the settlement around the house of the main landlord of the village or around the mosque or a temple. அதாவது இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்கோ, ஒரு டெம்பிளோ, ஏதோ ஒன்று வந்து எனக்கு ஒரு பெரிய தலை வீடோ ஏதோ ஒன்று வந்து எனக்கு பெருசாக இருக்குது. இப்போ இவங்க வீட்டை சுற்றி வர மாதிரி ஒரு இடம், பெரிய இடம், மணிக்கூண்டு மாதிரி ஒரு பெரிய இடம், அதை விட்டுருங்க.
இப்போ இதை சுற்றி தான் மற்றவங்க எல்லார் வீடுமே வந்து இருக்கும். இது சுற்றி தான் மற்றவங்க எல்லார் வீடுமே வந்து அவங்களோட வீடு தான் சென்டர். அவங்க வீட்டிலேருந்து பிரிஞ்சு தான் மற்றவங்க வீடு வந்து சரௌண்டிங்கில் இருக்கும். இதுதான் சென்டராக இருக்கும். இதுதான் வந்து என்னது நெபுலார் பேட்டர்ன். ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து என்னது நெபுலார் பேட்டர்ன். புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? மேம் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி யூனிட் 13th புக் பேக் கண்டிப்பாடா. ஸோ இப்போ நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்க, யார் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் வந்து வேணும், வாட் ஆர் ஆல் யூ வாண்ட் அஸ் டு டீச் அப்படிங்கிறத கண்டிப்பாக லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஓகே, ஸோ நான் இப்போ லைவ் வந்து நான் என் பண்ணுறேன். ஷாஜி எஸ் ஹாய், இப்போ நான் லைவ் வந்து என் பண்ணுறேன். ஓகே, ஸோ வாட் எவர் யூ வாண்ட் அஸ் டு பிளான் ஃபார் த நெக்ஸ்ட் மந்த், உங்களுக்கு நாங்கள் என்னென்னலாம் வீடியோஸ் ப்ளே பண்ணணும் போடணும், ஒவ்வொரு யூனிட்டுடைய புக் பேக்கும் ஜஸ்ட் ஒரு 30 minutes 40 minutesல இந்த மாதிரி ஈஸியாக சொல்லி கொடுத்து ரெக்கார்டட் வீடியோவாக போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு லெட் மீ நோ இந்த லைவ் செஷன். சரியா? ஓகேடா. ஸோ பாய் பாய், தேங்க்யூ. ப்ளீஸ் டூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, டாடா.